அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது 2023 டிஆர்பி எக்ஸாமில் கேட்கப்பட்ட 4 மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். முதல் கொஸ்டின், டிஎன்சிஎஸ் சட்டம் 1983 கூடுதல் கட்டணம் கூறப்பட்ட பிரிவு அப்படின்னா 87. சரிங்களா? டிசிஎம் புக்கில் தண்டத்தீர்வைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கூடுதல் கட்டணமாக இருந்தாலும் சரி, தண்டத்தீர்வையாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? இந்த கூடுதல் கட்டணம் தண்டத்தீர்வைனா வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? சட்டத்தின்படி நம்ம கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரியக்கூடிய அந்த பணியாளர்களோ அல்லது நிர்வாகக்குழு உறுப்பினர்களோ அதுக்கப்புறம் தலைவர்களோ ஏதேனும் தவறுகள் செய்யும் பட்சத்தில் அவங்களுக்கு அபராதம் போடுவாங்க. சரிங்களா? அந்த அபராதத்தையுடைய பேர் தான் தண்டத்தீர்வை அல்லது கூடுதல் கட்டணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது கொஸ்டின், டிஎன்சிஎஸ் சட்டம் 1983 உள்ள தாவா எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 90. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய எத்தனை உறுப்பினர்கள் தேவை அப்படின்னா 25. இதே பல மாநில கூட்டுறவு சங்கம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 50 உறுப்பினர்கள். சரிங்களா? 2 மாநிலத்திலிருந்து 50 உறுப்பினர்கள், தலா 50 உறுப்பினர் இருந்தால் ஒரு பல மாநில கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய நம்ம விண்ணப்பிக்கலாம். கூட்டுறவு தொழிலாளர் சங்கங்களின் முன்னோடி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் இத்தாலியில் தான் முதல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் 1853 காலகட்டங்களில் தொடங்கப்பட்டிருக்கும். ஜெர்மனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடன் இயக்கத்துடைய தாயகமாகவும் நிலவள வங்கிகளின் தாயகமாகவும் ஜெர்மனி கருதப்படுகின்றது. அதுக்கப்புறம் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம், வீட்டு கூட்டுறவு சங்கம், இது போன்ற கூட்டுறவு அமைப்புகளுக்கு தாயகமாக இங்கிலாந்து விளங்குகிறது. மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.